இது வந்து கேழ்விறகு கஞ்சி. 2 ஸ்பூன் கேழ்விறகு அந்த மாவு போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு ஜீனி சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கல் உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இது எதுக்கான மெடிசன்னு கேட்டிங்கன்னா, வயிறு புண்ணு, வாமிட்டு வந்துக்கிட்டே இருக்கா, வயிறு புண்ணாக உள்ளவங்க இதை வந்து அப்படியே கஞ்சாக வச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றுலையும் எடுத்துக்கலாங்க. நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். வயிறு புண்ணு நல்லா ஆறும், நல்லா பசி எடுக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். சும்மா சாதாரண உள்ளவங்களும் ரெகுலராக டீக்கு பதில் நம்ம இதை எடுத்துக்கலாங்க. காலையிலேயே ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கேழ்விறகு மாவு போட்டால் போதும். நல்லா நிறைய தண்ணி வச்சு நம்ம இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் போது கை கால் வலி, நமக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும். செரிமான கோளாறு எது இருந்தாலும் சரியாகுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசியே ஒரு சிலருக்கு இருக்காது. இதை எடுக்கும்போது நல்லா பசி இருக்கும். ஒரு சிலருக்கு கொமட்டல் வாமிட் இருக்கும். அவங்களும் இதை எடுத்துக்கும்போது நல்லா அந்த கொமட்டல் வாமிட்டு நிற்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி லைக் பண்ணுங்கள். பிடிச்சில்லாட்டி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் எதுவும் தவறுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிலருக்கு பசி இருக்காதுங்க. பசியே இருக்காது. இந்த சுகர் உள்ளவங்களுக்கு சுத்தமாக பசியே இருக்காது. இப்போ ஏன்னா எனக்கு அதே பிரச்சனை தான். இதை எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குது. இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாங்க. இதை வந்து அந்த கை கால் ஜாயின்ட் பெயின் உள்ளவங்க, வயிறு புண்ணு உள்ளவங்க, அதுவும் உடம்பு டயர்டாக சாப்பிடாமல் இருக்கவங்க இதை எடுத்துக்கும்போது இது நல்ல ரிசல்ட்டு தருதுங்க. நான் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எதையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். அதனால் நான் எடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான்.